தமிழ் சினிமாக்களில் ஒரு சில காலகட்டத்தில் லவ் ஸ்டோரினாலே ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு. பார்த்த உடனே வர காதல், பார்க்காம காதல், இது மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு. இது ஒரு 80s to 90s வரையும் வச்சுக்கோங்க. 20s டைமில் எப்படி ஆயிடுச்சுன்னா காதல் அப்படின்றது ஒரு உருப்படாத ஒரு பையன் அவனை திருத்துற ஒரு பொண்ணு லைஃப்ல மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டு, அதில் சேர்ற மாதிரி சேராத மாதிரி இது மாதிரியான நிறைய டெம்ப்ளேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு 2015 இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி நிறைய வரவே இல்லை. அந்த டயத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேபுலஸான ஒரு லவ் ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 96 தான். அதுக்கப்புறம் 2022க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாடா மாதிரி, லவ்வர் மாதிரி, இப்போ இந்த ஸ்வீட் ஹார்ட் மாதிரி இந்த மாதிரியே லவ் ஸ்டோரியை ட்ரீட்மெண்ட்டா ஒரு படமா பண்றது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமா நடக்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்துல இருக்கக்கூடிய கருத்து நம்மளுக்கு முரண்படுது இல்லை, அதை நான் ஏத்துக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி இந்த அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வேவா பார்க்குறேன். ஏன்னா அது சினிமாவுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த கண்டென்ட் மக்கள்கிட்ட போய் சேர்றதுல ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் உருவாக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்துல ஹீரோவோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாரு. ஒரு செக்ஷுவல் ஒரு ரிலேஷன்ஷிப்காகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு ஹீரோவோட ஒரு கேரக்டர். பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பிடிச்சி போய் குழந்தை பெற்றுக்கணும், லைஃப்ல இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு. அதே மாதிரி லவ் அப்படின்றது ஒரு எமோஷன் கிடையாது, அது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ல ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிருக்க ஒரு ஹீரோ. அப்படி கிடையாது, அது கடைசி வரையும் அந்த அன்பு போகவே போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீரோயின். இது மாதிரி ரைட்டிங்கா, கேரக்டரோட ஆர்க்கா படத்துல டெலிவரி பண்ண விதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியோ அவளுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த கேரக்டரை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஷாக் ஆகும்போது இப்படி அந்த ஹெட்டை அந்த புருவத்துக்கும் இந்த ஹெட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அது நிறைய ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ரியோ அவர்கள் இதுல அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அது ஒரு இம்ப்ரெசிவாகவும் ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் மெச்சூர்டா பண்றாரு அப்படின்னு. எப்படி டாடா பண்ணும் பொழுது கவின் அவர்களுடைய ஆக்டிங் மெச்சூர்டா தெரிஞ்சிச்சோ, அதே மாதிரி இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரியோ அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு மெச்சூர்டா இருந்துச்சு. இவனோட அண்டர் ப்ரொடக்ஷன்ல பிரேம காதல், அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு விதமான ஒரு காதலையும் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயத்தையும் அந்த படம் பேசிருந்துச்சு. அந்த ஸ்வீட் ஹார்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயங்களை பேசுது. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லவ்வர், இந்த ஸ்வீட் ஹார்ட் இந்த படங்கள்லாம் எப்படின்னா, ஒரு பையனை இப்படி சட்டையை பிடிச்சி சப்பு 4 அப்பி, ஏண்டா ஒழுக்கமா இருந்து பண்ணுங்கடா, பொம்பளை பிள்ளைய எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கங்கடா, ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ புரிஞ்சுக்கங்கடா, இவன் இந்த மாதிரி மேட்டருக்கு மட்டும்தான் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எடுங்கடா அப்படின்ற ஒரு உணர்த்தல் இருக்குல்ல. அது மாதிரி இன்னைக்கு கரண்ட் ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு சில டைரக்டர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்றேன், சும்மா மாசா படம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது மாதிரியான ஒரு வேல்யூவான ஒரு ரைட்டிங்கோட படம் பண்றது பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் முதல் பாதியில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஒரு சில சீன்கள், மற்ற சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. குறிப்பா இன்ட்ரோ பிளாக் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரோ பிளாக் அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல யுவன் அவருடைய பிஜிஎம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யுவன் அவர்கள் இந்த படத்துல மியூசிக் பண்ண விதம், ட்ரீட்மெண்ட் பண்ண விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்றனால படம் ஆக்சுவலா அதுவே எவாலுவேட் பண்ணிக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்க மாட்டாரு, அவருக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்ஆர்லாம் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணுமோ, எவாலுவேட் பண்ணணுமோ ரொம்ப சூப்பராக யுவன் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய ப்ரொடக்ஷன் வேற, அதை நம்ம சொல்ல வேணும், சிறப்பாக தான் பண்ணுவாப்புல. உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. பாடல்கள் ஒரு சில இடங்கள்ல ஒரு பாட்டை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் டிராபேக்ல அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவோட சேர்ந்து பேசின விதங்கள், அந்த டிராமா எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது பலவிதமான கருத்துக்களும் பலவிதமான விவாதங்களும் ஆளாளுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டும் கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் கொண்ட படம். அதுக்காகவே நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத போஸ்ட் போடுங்க, இல்லை நம்ம சேனல் கீழே ரிவ்யூல கமெண்ட் கூட போடுங்க. ஆனா அந்த படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு ரிவ்யூ தோணும். இது குட் கண்டென்ட், ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் தான் ஸ்வீட் ஹார்ட் படம். தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.